ஹாய் ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று இதனை பற்றி நான் சொல்ல போகின்றேன் என்று சொன்னால், அதாவது பணத்தினை பற்றி. என்ன திடீரென்று நீங்கள் பணத்தினை பற்றி பேசுகிறீர்கள் என்று ஒரு சிலர் கேள்வி கேட்பீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு எவ்வாறு முக்கியமோ அதை போல நாம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு, இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கும் பணமானது இன்றியமையாதொன்றாக காணப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் ஒரு திருமணத்துக்கு போகும்போது பெண் எப்படி குணம் உள்ளவளா என்று தான் விசாரிப்பார்கள். ஆனால் இன்றைய திருமணங்களில் அப்படி நான் அறிந்ததாக தெரியவில்லை. உங்கள் பெண்ணுக்கு கேட்பார்கள், எவ்வளவு பவுன் நகை போடுவீர்கள், எவ்வளவு சீதனம் கொடுப்பீர்கள் என்று தான் கேட்கிறார்கள். அப்போ பாருங்கள், அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பற்றி யாருமே ஒரு கணம் கூடி சிந்திப்பதில்லை. பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். பணத்தினால் எதுவுமே வாங்க முடியுமா? ஒரு சிலதை வாங்கலாம், ஆனால் எல்லாவற்றையுமே நாம் பணத்தினால் ஒருவரை நாம் அன்பு கொள்கின்றோம் என்றால், அவர் எங்களின் அன்பில்லை என்றால் அவரிடம் இருந்து நாம் பணத்தை கொடுத்து அவருடைய அன்பை பெற்றுவிட முடியுமா? இல்லையல்லவா? ஒரு நிமிடம் யோசியுங்கள். உணவு தேவை மாதிரி பணமும் வாழ்வதற்கு தேவைதான். எதுவும் அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சி ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்வார்கள். எல்லாமே அளவோடு இருக்க வேண்டும். அதற்காண்டி பணம் பணியம் நாம் எப்போதும் அலையக்கூடாது. நம்முடைய பெற்றோர், குடும்பம் எல்லோரையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.